அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு மட்டுமே 47 வீடியோ போட்டிருக்கோம். ரியல் அனாலிசிஸ்க்கு 16 வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே மேக்ஸ் நியூ சிலபஸ் அப்படிங்கிற என்னோட சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே தெரியும் பாருங்க, மேக்ஸ் நியூ சிலபஸ் அப்படிங்கிற என்னோட சேனல் நேம் லோகோவோட இருக்கும். அந்த சேனல் நேமை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே என்னோட சேனல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு மேலே பிளேலிஸ்ட் காட்டும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றாவே தனித்தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் பிரித்து போட்டிருக்கேன். பார்த்து பலன் பெறலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் கொடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பார்த்து பலன் பெறலாம். மறக்காமல் கமெண்ட்டில் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தெரியப்படுத்துங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது 2017 PGTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடல் ஒன்று கேட்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பார்ட்டிஷனை மாற்றி கேள்வி எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி அவங்க மாற்றி கேட்டாலும் பதில் சொல்லிடலாம். சரி, இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இஃப் f of x equal to x square 0 less than or equal to x less than or equal to 1 and if for each n belongs to I sigma n equal to 0, 1 by n, 2 by n up to n by n is a subdivision of close to 0, 1, then the value of limit n goes to infinity lower sum of f with respect to sigma n is option A 1 by 6, option B 0, option C 1 by 3, option D infinity. இந்த 4 ஆப்ஷன் வந்து எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம சொல்லணும். அதாவது f of x equal to x square இந்த ஃபங்க்ஷனை closed 0, 1ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது வந்து காம்பாக்ட் செட். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏ காம்பாக்ட் செட் இஸ் பவுண்டட் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? அது நல்லாவே தெரியும். ஸோ கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன், நோ டவுட். அடுத்தது ஃபார் ஈச் என் இன் ஐ சிக்மா என் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டிஷனை சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்டிஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பார்ட்டிஷன் வந்து இஸ் ஏ பார்ட்டிஷன் ஆஃப் சப்டிவிஷன் ஆஃப் க்ளோஸ்டு 0, 1. இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 ஒரு சப்டிவிஷன் தான் இது. ஜென்ரலாக என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே n மாற பார்ட்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். தென் the value of limit n goes to infinity lower sum of f with respect to sigma n என்னன்னு நம்ம சொல்லணும். இந்த bounded ஃபங்க்ஷனுடைய lower sum கண்டுபிடிக்கணும் with respect to sigma n, with respect to given partition sigma n கண்டுபிடிச்சு வர அந்த வேல்யூக்கு லிமிட் எடுக்கணும். லிமிட் n goes to infinity-ல இந்த lower sum என்ன ஆகுதுன்னு சொல்லணும். அது என்ன வேல்யூ எடுக்குதுன்னு சொல்லணும். அது வர வேல்யூ இந்த 4ல் ஏதோ ஒன்று. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற க்ளோஸ்ட் இன்டர்வல் எதுன்னு பாருங்க. அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்லேருந்து தான் சப்டிவிஷனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அதாவது பார்ட்டிஷனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இங்கே என்ன அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 வந்து சப்செட் ஆஃப் ஆர்னு பார்க்கணும். எஸ், சப்செட் ஆஃப் ஆர், நோ டவுட். அடுத்தது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் பார்க்கணும். ரைட், பவுண்டட் ஃபங்க்ஷன் தான். இந்த லோவர் சம் கண்டுபிடிக்கிறது அப்பர் சம் கண்டுபிடிக்கிறது சம்மந்தமாக முன்னாடியே டெஃபினிஷனோட இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அது ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா இது நல்லாவே புரியும். ஓகே, இப்போ கிவன் க்ளோஸ்ட் இன்டர்வல் சப்செட் ஆஃப் ஆராக இருக்குது. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்குது இல்லை? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 0 less than or equal to x less than or equal to 1. இது பவுண்டட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற சப்டிவிஷன் என்னன்னு பாருங்க. அதை அப்படி எழுதிக்கங்க. சிக்மா n ஈக்குவல் டு சப்டிவிஷன்னா பார்ட்டிஷன் 0, 1 by n, 2 by n, அடுத்து என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம், 3 by n up to n by n. இந்த n by n முன்னாடி என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், n minus 1 by n இருக்கும், கமா கடைசியாக n by n இருக்கும். ஓகே, இந்த n by n-ன்றது 1. இந்த 1-ன்றது இந்த இன்டர்வல் இருக்கிற எண்டு பாயிண்ட், 0 ஸ்டார்டிங் பாயிண்ட். எந்த ஒரு பார்ட்டிஷன் அவங்க கொடுத்தாலும் இங்கே இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்டர்வலோட ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும். இங்கே இருக்கிற எண்டு பாயிண்ட்டு இந்த இன்டர்வலோட எண்டு பாயிண்டாக இருக்கும். அப்படி தான் வந்து பார்ட்டிஷனை டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த பவுண்டட் ஃபங்க்ஷனுடைய லோவர் சம் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு சிக்மா என். சரி, இதில் லோவர் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டிஷனில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்குமே நான் ஒரு பேர் கொடுக்க போகிறேன். அதாவது இது வந்து x0, இது x1, இது x2, அடுத்து x3 அப் டு இது வந்து xn மைனஸ் 1, இது xn ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ x0 ஈக்குவல் டு என்ன 0 நானே எடுத்துக்கிறேன். அடுத்து x1 என்ன 1 by n, x2 என்ன
என்னோட ஃபார்முலாக்கு இது தேவை, அதனால் இப்படிலாம் எழுதிக்கிறேன். x2 வந்து 2/n அப் டு xn-1 என்ன இந்த இது n-1/n, ரைட். xn என்ன, xn equal to n/n, ரைட். இதான் n/n is 1, இதுதான் எண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ லோவர் சம்மை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ராப்பராக டெஃபினிஷன் சொல்லி தான் இது ரிலேட்டடாக இன்னொரு ப்ராப்ளமும் போட்டிருப்பேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ லோவர் சம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, லோவர் சம் ஆஃப் given bounded function f with respect to given partition sigma n is equal to summation I equal to 1 to n. இந்த n வந்து இங்க கடைசியா இருக்கிற இந்த n, இது x ஓட சஃபிக்ஸ்ல இருக்கிற n தான் இந்த n, ஸ்மால் mi டெல்டா xi, இப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. இதுல ஸ்மால் miங்கிறது என்ன அப்படின்னா infimum of f of x. So infimum of f of x where x belongs to closed interval xi minus 1 comma xi. ஓகே, ஸ்மால் mi இப்படி தான் டிஃபைன் பண்றாங்க. அடுத்து டெல்டா xi அப்படின்னா என்னன்னா, டெல்டா xi is equal to xi minus 1. அதாவது இந்த இன்டர்வலோட லென்த் தான், இதுல இருந்து இதை கழிக்கிறோம், அதான் டெல்டா xi. ஓகே, இப்போ lower sum of f with respect to sigma n, இத summation I equal to 1 to n small mi delta xi ன்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபைனைட் சீரிஸ் தான் இல்லைங்களா, என்னோட முடியுது. ஸோ நான் இதை என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி காட்டுறேன் பாருங்க. m1 delta x1, ஃபர்ஸ்ட் நான் ஐக்கு 1 கொடுத்துருக்கேன், சம் தான் இல்லைங்களா, பிளஸ் m2 delta x2. இப்போ வந்து ஐக்கு நான் 2 கொடுத்துருக்கேன், அடுத்து 3 கொடுங்க, m3 delta x3. இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியா ஐக்கு வந்து n கொடுக்கும்போது mn delta xn, ரைட். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த சம்மை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் m1 delta x1, m2 delta x2, m3 delta x3 அப் டு mn delta x1 வரைக்கும் நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணனா கிடைக்கிற ஆன்சர் தான் லோவர் சம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் m1 கண்டுபிடிக்கிறேன். m1 கண்டுபிடிக்க இங்க பாருங்க, இந்த இடத்துல ஐக்கு 1 கொடுக்குறேன். இங்க கொடுக்கும்போது இங்கேயும் ஐக்கு 1 வரும், இங்கேயும் ஐக்கு 1 வரும். அப்போ m1 is equal to infimum of f of x belongs to closed interval x 1 minus 1. ஐக்கு நான் 1 தான் கொடுக்குறேன், 1 minus 1 0 ஆயிடும். ஸோ x0 கமா இங்க ஐக்கு 1 கொடுத்தா x1. ஓகே, ஈக்குவல் டு x0 என்ன, இதோ பாருங்க 0. ஸோ 0 கமா x1 என்ன 1/n. ஓகே, இதான் m1 கண்டுபிடிக்க இங்க இருக்கிற x வேல்யூ எங்க இருந்து வரும் அப்படின்னா இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல இருந்து வரும், 0,1/n இருந்து வரும். இப்போ f of xன்றது என்னது, f of x equal to x2. இதான கிவன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்ல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகே, வேல்யூஸ் கொடுக்க கொடுக்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ 0ல தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு மினிமம் வேல்யூ இருக்கும். இந்த இன்டர்வல்ல இருக்கிற 1/n வேல்யூ கொடுக்கும்போது ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஏன்னா இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்றதுனால இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, இந்த இன்டர்வல்ல இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இந்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ இருக்கும். ஏன் மினிமம் வேல்யூ பத்தி நான் பேசுறேன்னா, இங்க பாருங்க, f of x வேல்யூஸ் வந்து இந்த இன்டர்வல்ல நிறைய எடுக்கும். அதுல எது மினிமமோ அதுதான் இன்ஃபிமம் ஆஃப் f of x. இன்ஃபிமம் ஆஃப் f of x என்றது f of x வேல்யூஸ்ல எது மினிமமோ அதுதான் இன்ஃபிமம் ஆஃப் f of x ன்னு சொல்லுவோம். அப்போ m1ன்றது என்னது, இன்ஃபிமம் ஆஃப் f of x. f of x ஓட வேல்யூஸ்ல இந்த இன்டர்வல் எடுக்கிற வேல்யூஸ்ல இது மினிமம் வேல்யூ அதுதான். ஸோ m1 ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது என்ன ஆகுங்க, ஏன்னா 0ல தான் மினிமம் வேல்யூ f எடுக்கும். அப்போ 0 கொடுக்கும்போது இங்க உள்ள 0 வரும், 0 ஸ்கொயர் 0. ஸோ m1 வந்து 0 வருது.
அதே மாதிரி டெல்டா x1 இங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். டெல்டா x1ன்றது இந்த இன்டர்வலோட லென்த். இதுல இருந்து இத கழிச்சோம்னா லென்த் கிடைச்சிரும். 1/n ல இருந்து 0 கழிச்சோம்னா 1/n. சோ நமக்கு தேவையான m1 ஃபர்ஸ்ட் தேவையான m1 ம் அடுத்து அதனோட தேவைப்படுற டெல்டா x1 ம் கிடைச்சிருச்சு. இப்போ m2 கண்டுபிடிக்க போறோம். m2 கண்டுபிடிக்க infimum of f of x அதேதான். பாருங்க mi equal to infimum of f of x இல்லீங்களா? இப்போ i க்கு 2 கொடுக்கிறேன். அப்போ இங்க கொடுக்கணும். 2 minus 1 1. இங்க 2 கொடுக்கணும். அப்போ இங்க வந்து x belongs to எந்த closed interval x1, x2. i க்கு வந்து நான் 2 கொடுத்திருக்கேன். ரைட்? ஓகே. இப்போ x1 என்னங்க? இதோ பாருங்க. 1/n. x2 னா 2/n. So 1/n, 2/n. ரைட்? இப்போ இதுல x1 வந்து 1/n போட்டிருக்கேன், x2 வந்து 2/n போட்டிருக்கேன். இதுல பாருங்க அதே f of x யோட x ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வல்லையும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அதனால 1/n க்கு தான் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் வேல்யூ எடுக்கும். ஓகே? அப்போ f of x equal to x ஸ்கொயர். இதுல 1/n கொடுக்கும்போது 1/n ஹோல் ஸ்கொயர் வரும். ரைட்? அப்போ இங்க பாருங்க m2 எனக்கு என்னது? ஃபங்க்ஷன் f உடைய மினிமம் வேல்யூ. இந்த இன்டர்வல்ல எடுக்கிற மினிமம் வேல்யூ தான் infimum of f of x. So 1/n ஹோல் ஸ்கொயர். இதுல 1/n கொடுக்கும்போது இந்த இன்டர்வல்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 1/n கொண்டு கொடுக்கும்போது இங்க 1/n ஹோல் ஸ்கொயர் வரும். அதான் எழுதியிருக்கேன். அதான் infimum of f of x. f of x ஓட மினிமம் வேல்யூ. ஓகே, இதை நான் என்ன பண்றேன்? 1 ஸ்கொயர் பை n ஸ்கொயர் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ m2 எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு? 1 ஸ்கொயர் பை n ஸ்கொயர் இப்படி கிடைச்சிருக்கு. இப்படி ஸ்கொயர் டேர்மாக எழுதிக்கிறேன். எனக்கு தேவைப்படுது இந்த மாதிரி. அடுத்தது இதுலயே டெல்டா x2 எனக்கு தேவை இல்லைங்களா? இந்த இன்டர்வலோட லென்த் 2/n ல இருந்து 1/n கழிச்சிட்டீங்கன்னா 1/n. இதான் வந்து டெல்டா x2. இது எல்லாமே எனக்கு தேவைப்படுது. இங்க பாருங்க இதுல போடுறதுக்கு தேவைப்படுது. ரைட்? இப்போ அடுத்ததா m3 கண்டுபிடிக்க போறோம். m3ன்றது infimum of f of x x belongs to closed interval xi minus 1. இங்க i வந்து 3 கொடுக்க போறேன். So 3 minus 1 2 ஆயிடும். அப்போ x2, xi வந்து இங்க i3 x3. ஓகே? இப்போ x2 என்ன சொல்லுங்க? x2 வந்து இங்க பாருங்க. x2 வந்து 2/n. ரைட்? x3 என்ன? 3/n. இப்போ அதான் நான் அங்க போட போறேன். 2/n, 3/n. ரைட்? இப்போ ஃபங்க்ஷன் என்ன? f of x equal to x ஸ்கொயர். ஒரு வாட்டி நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வல்ல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான். அப்போ இங்க இருக்கிற 2/n இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் ஃபங்க்ஷன் வந்து மினிமம் வேல்யூ இருக்கும். அப்போ இது கொண்டு வந்து இங்க கொடுக்கும்போது 2/n ஹோல் ஸ்கொயர் வரும். அந்த 2/n ஹோல் ஸ்கொயர் தான் m3. ஓகே? infimum of f of x தான் m3. So m3 equal to 2/n ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பை n ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். So m3 equal to 2 ஸ்கொயர் divided by n ஸ்கொயர். ரைட்? இதே போல m3 கிடைச்சோன்னே டெல்டா x3 என்னன்னு எனக்கு தேவை. இப்போ டெல்டா x3ன்றது இந்த இன்டர்வலோட லென்த். 3/n ல இருந்து 2/n கழிச்சிட்டீங்கன்னா 1/n. ஓகே? அப்போ இதே போல தொடர்ந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா mn கண்டுபிடிக்கலாம். mn equal to infimum of f of x infimum of f of x x belongs to closed interval. இங்க I வந்து n. So x I minus 1 n minus 1 comma xi. இங்க I வந்து n இல்லைங்களா? So xi ன்னா xn equal to இப்போ xn minus 1 என்ன? n minus 1 by n. Right? xn என்ன? n by n. ஓகே? இது முன்னாடி சொன்னதுதான். ஓகே, இப்போ f of x equal to x ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷன்ல
இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வல்ல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே கொண்டு வந்து போடும்போது n-1 டிவைடட் பை n ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அதான் mn. ஸோ mn ஈக்குவல் டு n-1 டிவைடட் பை n த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் உள்ள கொடுத்தோம்னா n-1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் இப்படி வரும். இப்போ இங்கவே டெல்டா எக்ஸ்என் கண்டுபிடிச்சிக்கலாம். டெல்டா எக்ஸ்என்ன்றது இந்த இன்டர்வலோட லென்த். இப்போ இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா n பை nலேருந்து n-1 பை n கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 பை n கிடைக்கும். கழிச்சு பாருங்க. இங்க mnன்றது n-1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். இதான் வந்து mn. ரைட். இப்போ இந்த லோவர் சம் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? லோவர் சம் ஆஃப் பவுண்டட் ஃபங்க்ஷன் f with respect to sigma n is equal to என்ன எழுதினா m1 delta x1 plus m2 delta x2 plus m3 delta x3 plus up to mn delta xn. இப்போ ஒவ்வொரு வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். m1 வந்து 0, delta x1 வந்து 1 by n, ரைட்? பிளஸ் m2 என்ன இதோ பாருங்க கண்டுபிடிச்சிருக்கேன். m1 வந்து 0, delta x1 1 by n. m2 வந்து 1 square by n square, delta x2 வந்து 1 by n தான். delta x1, delta x2, delta x3, delta xn எல்லாமே 1 by n தான் வருது. இது மட்டும்தான் m1 வந்து முதல்ல 0 ஆயிடுச்சு, m2 வந்து 1 square by n square வந்திருக்கு. ஸோ அதுதான் நாங்கள் போடுறேன். ஓகே, இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிட்டேன். இந்த சம் அப்படி எழுதிக்கிட்டு சப்ஸ்டியூஷன் தான் இங்கே நடக்குது. ஓகே, ரொம்ப ஈஸி, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்போ இங்கே என்ன வரும்? m2 வந்து 1 square by n square, delta x2 1 by n plus m3 என்ன? m3 பாருங்க 2 square by n square, delta x3 1 by n. ஸோ இந்த இடத்துல போடும்போது 2 square divided by n square, delta x3 1 by n plus up to plus mn என்ன? n-1 whole square divided by n square. So n-1 whole square divided by n square into delta xn 1 by n, right? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆயிடும். 0 into 1 by n 0. இதை விட்டுடலாம். இங்க பாருங்க டினாமினேட்டர்ல 1 ஸ்கொயர் மேல 1 இருக்கு, இங்க 1 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 1 ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் இன்ட்டு n கியூப் பிளஸ் இங்க பாருங்க 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க 1 இருக்கு. இப்போ 2 ஸ்கொயர் நியூமரேட்டர்ல 2 ஸ்கொயர் வரும் டிவைடட் பை n ஸ்கொயர் இன்ட்டு n கியூப். அப்போ ஒவ்வொரு டேர்ம்லையும் அடுத்தது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? 3 ஸ்கொயர் வரும் டிவைடட் பை n கியூப் பிளஸ் அப் டு இங்க என்ன நிற்கும்? மீதி n ஸ்கொயர் n கியூப் ஆயிடும் டினாமினேட்டர்ல. இங்க n-1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1, ஸோ n-1 ஹோல் ஸ்கொயர், ரைட்? இப்போ பாருங்க டினாமினேட்டர்ல எல்லாம் n கியூப் காமனா இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு 1 by n கியூப் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா உள்ள என்னென்ன இருக்கும்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் அப் டு பிளஸ் n-1 ஹோல் ஸ்கொயர். இது பார்க்கும்போது சம் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர்ஸ் மாதிரி இருக்குல்ல? சம் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர்ஸ், அது ஸ்கொயர் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? இங்க n வந்து n-1, n equal to n-1. ஓகே, 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயர் ஈக்குவல் டு n into n plus 1 into 2n plus 1 divided by 6. அந்த ஃபார்முலா இங்க நான் அப்ளை பண்ண போறேன். n க்கு வந்து n-1 போட போறேன். ஸோ 1 by n cube into n into n plus 1. So n-1 into n-1 plus 1. n into n plus 1 into 2n plus 1. 2n ன்னா இங்க n-1. 2n plus 1 divided by 6. Right? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. Okay, இதை simplify பண்ணா 1 by n cube அப்படியே இருக்கட்டும் வெளியே. இங்க -1 plus 1 கட் ஆயிடும். ஸோ n மட்டும் இருக்கும். n-1 into n, இங்க 2 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2n minus 2,
இதுக்கு மட்டும்தான். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு பிறகு இந்த ப்ராக்கெட் விட்டுறலாம், ப்ளஸ் 1 டிவைடட் பை 6, ரைட்? ஓகே, இப்போ 2n minus 2 plus 1, இப்போ 2n இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா 2n minus 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 by n cube n minus 1 into n into 2n minus 1 divided by 6, ரைட்? இப்படி வந்து நிற்குது. இப்போ இங்கிருந்து ஒரு n எடுத்துடலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்கு, n ஸ்கொயர் ஆயிடுச்சு. இங்கிருந்து ஒரு n எடுத்தோம்னா n கியூப். அப்போ வெளியே எடுக்கிற n கியூப், கீழே இருக்கிற ஒரு n கியூப் கட் ஆகிடும். அப்போ மீதி உள்ள என்னென்ன இருக்கும் எடுத்தது போக இங்கே 1 ஆகிடும், மைனஸ் 1 by n, இந்த டேர்ம் அப்படி ஆகிடும். அடுத்தது இந்த n தான் வெளியே போயிடுச்சு, 2nலேருந்து n வெளியே போயிடுச்சு. அப்போ 2 மைனஸ் 1 by n, ரைட்? இதில் வந்து நம்ம n காமன் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ n இங்கே வெளியே போய்டும், இங்கே 1 by n வந்துடும், டிவைடட் பை 6, ரைட்? இதான் வந்து லோவர் சம் ஆஃப் f with respect to sigma n. இப்போ லிமிட் n goes to infinity இல்லையா, நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ஏன்னா லோவர் சம் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ லிமிட் எடுக்க போகிறோம். லிமிட் n goes to infinity, lower sum of f with respect to sigma n is equal to, இப்போ n-க்கு இங்கே இன்ஃபினிட்டி கொடுக்கும்போது 1 by n வந்து 0 ஆகிடும். 1 by n goes to 0, நமக்கு தெரியும் இல்லைங்களா, 1 by n goes to 0 as n goes to infinity. n வந்து இன்ஃபினிட்டிக்கு போக போக 1 by n வந்து 0க்கு போகும். அப்போ இது நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ 1 into 2 இது மட்டும் இருக்கும், இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். 1 minus 0 1, 2 minus 0 2, 1 into 2 2, ஸோ 2 by 6 வருது, டினாமினேட்டர் 6 அப்படியே இருக்கும். இப்போ இதை கட் பண்ணோம்னா 1 by 3 வரும். ஸோ 1 by 3 தான் நமக்கு கிடைக்கிற லோவர் சம்முக்கு லிமிட் எடுத்தோம்னா கிடைக்கிற வேல்யூ வந்து 1 by 3. ஸோ 1 by 3ன்றது இங்கே எத்தனாவது ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன். ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, பார்ட்டிஷன் கொடுத்துருவாங்க. பார்ட்டிஷன் கொடுத்துட்டு நம்ம லோவர் சம் எழுதுகிறோம். இங்கே வந்து பார்ட்டிஷனை டிஃபைன் பண்ணது பார்த்தீங்கன்னா n மாற மாற இந்த பார்ட்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கும், அப்படி தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் n goes to infinity கடைசியாக நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சம்மை நான் பிரித்து எழுதிக்கிறேன், ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வந்தால், சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வந்தால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரி நிலமை வருது. அதனால தான் அதை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், கேர்ஃபுல்லாக பண்ணுறேன். ஸோ மெல்ல செஞ்சுருக்கேன் பாருங்கள். அப்போ ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே வரும்போது இப்படி வந்து நிற்குது. இங்கே வெளியே இருக்கிற n கியூப், கீழே டினாமினேட்டர் இருக்கிற n கியூப் வந்து இங்கே ஒவ்வொரு டேர்ம்லேருந்தும் எடுக்கிற n எல்லாம் ஒன்று சேர்ந்து n கியூப் ஆகி அந்த n கியூப் இந்த n கியூப் கட் ஆகிடுது. அப்போ இங்கிருந்து n வெளியே வந்துருச்சுன்னா 1 ஆகிடும், இங்கே வந்து 1 by n ஆகிடும். இங்கே n வெளியே வந்துருச்சு, இங்கே 2nலேருந்து n வெளியே வந்துருச்சுன்னா 2 ஆகிடும், இங்கே மைனஸ் 1 by n வந்துடும். ஓகே, அப்போ நியூமரேட்டர் இந்த ரெண்டு நம்பர் தான் நிற்குது, கீழே டினாமினேட்டர் 6 அப்படி இருக்குது. இந்த n கியூப் வந்து வெளியே வர n கியூப்பும் இந்த n கியூப் கட் ஆகிடுது. ஸோ கீழே 6 இருக்குது. இதுதான் வந்து லோவர் சம், ரைட்? அப்போது n மாற மாற பார்ட்டிஷன் மாறும். அப்போது n goes to infinity-னா இந்த லோவர் சம் எப்படி மாறுது அப்படின்னா, லோவர் சம் ஆஃப் f with respect to sigma n is equal to 2 by 6 ஆகுது. ஏன்னா இந்த 1 by n வந்து 0க்கு போயிடும், 1 by n 0க்கு போயிடும், ஏன்னா n இன்ஃபினிட்டிக்கு போகிறதுனால. அப்போ இது 0, 1 minus 0 1, 2 minus 0 2, 1 into 2 2, டினாமினேட்டர் 6. இதை கட் பண்ணோம்னா 1 by 3. ஸோ 1 by 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சம்மா இருக்குது, இதெல்லாம் போட்டு பார்க்குறதுக்குள்ளே தேர்வே முடிஞ்சிருமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படவே கூடாது. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து எக்ஸாம் ஹாலில் வரணும். முக்கியமாக உங்களுக்கு தெரியாத, நீங்கள் படிக்காத புக்கு, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாத ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பரீட்சைக்கு போகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிஷனை மாற்றி கேட்பாங்க, அவ்வளோதான். பார்ட்டிஷன் மாற்றி கொடுத்தாலும் இதே கால்குலேஷன் தான், பட்டு 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 போடணும். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடு வேணாலும் உங்களால் போட முடியும்.
அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக மெல்ல இதை சொல்லி கொடுத்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் கொடுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவங்க பார்த்து பலனடைவாங்க. கமெண்ட்டில் வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. முக்கியமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுன்னு பரீட்சைக்கு போகலாம். ஆனால் ஒருத்தர் ஓவர் ட்ராக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நல்லா பயிற்சி பெற்றவங்க தான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனவங்க தான் ஈஸியாக மற்றவங்கள ஓவர் ட்ராக் பண்ணி முன்னுக்கு வருவாங்க. இப்போது எக்ஸாமில் வந்து டாப்பில் வரவங்களாம் யாருன்னா, நமக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமும் நமக்கும் தெரியும். பட் நாம் பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன? பயிற்சி இல்லாமலாம் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ கேட்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரியே தான் வருது. 2017 டிஆர்பி எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரியே தான் இருக்குது. அப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா தானே நம்மளால முடியும், அங்கே ஸ்பீடாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். அதனால் நல்லா பயிற்சி பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கின்னு பரீட்சைக்கு போகலாம். ஆனால் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறது எப்போன்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் எப்போ ஓவர்டேக் பண்ணுவார் தேர்வில் அப்படின்னா, அவர் நல்லா பயிற்சி பெற்றவராக இருப்பார். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனவங்களால தான் ஈஸியாக அடிச்சுட்டு முன்னுக்கு வர முடியும். ஏன்னா டைம்ன்றது ரொம்ப முக்கியம். தேர்வில் நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.